பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயசலூனக அனில் மஹீதா. மாதவிடாயை பற்றி நாயகமே உங்களிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள். நாயகமே நீங்க சொல்லுங்க, குல் ஹுவ அசன், அது ஒரு உபாதை என்பதாக சொல்லுங்க. ஸோ ஃபத்தசினுன் நிசா ஃபில் மஹீத், மாதவிடாய் காலங்களிலே மனைவியர்களை விட்டு விலகி இருங்கள். ஃபத்தசிலு, விலகி இருங்கள். வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யதுஹுர்ன, அவர்கள் சுத்தமாகிற வரையிலும் அவர்களை நீங்கள் நெருங்க வேண்டாம். பைதா தஹர்ன, அவங்க சுத்தமாயிட்டாக அப்படின்னு சொன்னா ஃபதூஹுன்ன மின் ஹைசு அமரக்குமுல்லா, உங்களுக்கு அல்லாஹ் எப்படி ஏவினானோ அப்படி அவர்களிடத்திலே வாருங்கள். அமரக்குமுல்லா இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாதி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவத்தை விட்டு மீளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வயுஹிப்புல் முத்தஹீரின், சுத்தமானவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய மனைவியர்கள் உங்களுடைய விளைநிலங்கள். ஃபாத்து ஹர்சக்கும் அன்னா ஷீத்தும், நீங்கள் விரும்பியவாறு உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் வாருங்கள். வகத்திமூலி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக வேண்டி நன்மையை நீங்கள் முற்படுத்துங்கள். ஒத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயப்படுங்க. வயலமு அன்னக்கும் முலாக்கு, நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திப்பீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை சந்திப்பீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வபஷிரில் மோமினி, மோமின்களுக்கு நாயகமே நீங்கள் நன்மாராயும் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு விதமான விஷயம். ஒன்று மாதவிடாயுடைய விஷயம், பீரியட்ஸ் உடைய விஷயம். ரெண்டாவது ஃபக்கின் பற்றிய விஷயம், அதாவது உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயம். இது சம்பந்தப்பட்ட நிறைய மசாயில்கள் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யகூதிகள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களுடைய மனைவியர்களினுடைய அந்த பீரியட்ஸ் டைமில், மாதவிடாய் உடைய டைம்ஸில் மனைவியர்களை தன்னோட உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தனி, தண்ணி தனியாக கொடுத்துருவாங்க. அவங்க இருக்கிறதும் தனியாக தான் இருப்பாங்க. அவங்க கணவனோட இருக்க மாட்டாங்க. கேட்டால் தீட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னமும் இந்த இந்துக்களில் அந்த பழக்கம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த பிராமணர்கள் இருக்கிறாங்களே, அவங்கக்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. தீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பழக்கம் யகூதிகளிடத்துல இருந்துச்சு. ஸோ சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்களே, இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டாங்க. அப்போது அதற்கு பதில் சொல்லும் வண்ணமாக தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது உடலுறவை தவிர பாக்கி எல்லாம் உங்களுக்கு ஹலால் தான், மனைவியோட ஹலால் தான் மாதவிடாய் காலங்கள்லையும். ஆனால் உடலுறவு மட்டும், அது ஃபக் மட்டும் பண்ணக்கூடாது. வஜினாவை தவிர பாக்கி எல்லாமே ஹலாலாக ஆயிரும். யகூதிகள் இதை கேட்டுட்டு யகூதிகள் சொல்ல ஆரம்பித்தாங்க, இவருக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு மாற்றமாக எதையாச்சும் சொல்கிறது தான் இவருக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யகூதிகள் இந்த மாதிரி சொன்னாங்க. இது ஒரு ரிவாயத்து. ஹதரத் உசைத் இப்னு ஹுதைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் உப்பாத் இப்னு பிஷ்ர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க ரெண்டு பேரும் யூதர்களினுடைய அந்த வார்த்தையை அவங்க பதிவு செஞ்சு அவங்க சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல, நாயகமே அப்படின்னா நீங்கள் உடலுறவுக்கும் நீங்கள் அனுமதி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரசூலுல்லாஹ் இடத்துல இந்த ரெண்டு சஹாபிகள் சொன்னாங்க. இதை கேட்டுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகமே மாறி போச்சு. சஹாபாக்கள் நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் ரொம்ப கோபமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த ரெண்டு சஹாபிகளும் அங்கேருந்து போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரோ ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பாக கொஞ்சம் பால் கொடுத்து விட்டுருந்தார்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 2 சஹாபிகள் கேள்வி கேட்டுட்டு போனாங்கல்ல, அவங்கள ஆள் அனுப்பி கூட்டு வர சொன்னாங்க. "நீங்க கூட்டு வாங்க" அப்படின்னு சொன்னாங்க. கூட்டு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமேல அந்த பால தூக்கி அவங்கள்ட்ட குடுத்தாங்க. "நீங்க குடிங்க" அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் அது போயிட்டு அப்படிங்கிறத நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அப்போ ஆக மொத்தத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, ம் அதாவது பீரியட்ஸ் உடைய டைம்ல மனைவியர்களுடைய பீரியட்ஸ் டைம்ல நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான். "வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்துஹுர்ன." அவங்க சுத்தமாகாத வரைக்கும் அவங்க சுத்தமாகற வரையிலும் அவங்க பக்கத்துல போவாதீக அப்படின்னு சொல்லி பக்கத்துல போவாதீக அப்படின்னு சொன்னா அதை கொண்டு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா வெஜ்னா மட்டும்தான் ஹலால் இல்ல, பாக்கி எல்லாம் ஹலால் தான். அப்படித்தான் இந்த ரிவாயத்து மூலமாக தெரிகிறது. அதிகமான உலமா பெருமக்கள் அவங்க அதுதான் சொல்றாங்க. அதாவது ஆம், அதாவது என்ன சொல்றது, உடலுறவை தவிர பாக்கி எல்லாமே கணவனுக்கு ஹலால் தான். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஹதீஸுகளிலே வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாரி நிலைகளிலே அஸ்வாஜுல் முத்தஹராத் அவங்களோட தன்னுடைய மனைவியர்களோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திச்சு இருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சந்திச்சிருக்காங்கன்னா, அதாவது மனைவியர்களோடு இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, ஒரே படுக்கையில கூட படுப்பாங்க. ஆனா, அந்த உடலுறவு மட்டும் ஹலால் கிடையாது. அப்படிதான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்க. ஹஜரத் அம்மாரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய குப்பிமா. அவங்க ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு பெண் அவ பீரியட்ஸ் உடைய நேரத்திலே இருக்கும்போது, வீட்டில கணவன், மனைவி ஒரே படுக்கையில ஒரு படுக்கை தான் இருக்குது. ஒரு பெட்டு தான் இருக்குது. ஒரே படுக்கையில அவங்க 2 பேரும் அத பயன்படுத்திக் கொள்ளலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. அப்போ ஒரே படுக்கையில கணவன், மனைவி படுக்கலாமா? அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, ஒரு வாட்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே தொழுக ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னா, நீள நீளமான தொழுகைகள தான் தொழுவாங்க. ரொம்ப நேரம் தொழுதாங்க. அப்போ எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் தூங்க ஆரம்பிச்சுட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளுரு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளுர் ஏற்பட்டது. ஸோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய கூப்பிட்டாங்க, "இங்க வா" அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், "நாயகமே, நான் பீரியட்ஸ் உடைய டைம்ல இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலே நான் சொன்னேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவியோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி அணைத்தவர்களாக தூங்கினார்கள். ஹதீஸ்ல இன்னும் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, என்னுடைய தொடையில ஆயிஷா அம்மா அந்த வார்த்தைய அப்படியே சொல்றாங்க. அம்மாராவுடைய குப்பிமா கிட்ட இந்த வார்த்தைய என் தொடையில நபி அவர்கள் தங்களுடைய கன்னத்தை வைத்து நெஞ்சை வைத்துக்கொண்டு படுத்துக் கொண்டார்கள். நானும் ரசூலுல்லாவை அணைத்தபடி நாங்கள் தூங்கினோம். குளிரு அதனால எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. கொஞ்சம் சூடா இருந்துச்சு. நாங்க அப்படியே தூங்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்வாஜுஹு வஅஸ்ஹாபுஹு வஸல்லம். அப்போ மனைவிய தீட்டுன்னு சொல்லி ஒதுக்குறது இது நம்மளுடைய பழக்கம் கிடையவே கிடையாது. அது என்னமோ தெரியல. அது இன்னமும் இந்த பழக்கம் நெறைய பேர்ட்ட இருக்குது. பெண் சுதந்திரம், மண்ணாங்கட்டி சுதந்திரம்னு பேசுறானுங்க. ஆனா, ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு இதெல்லாம் ஏற்படுறது இது நேச்சுரல். அப்படிங்கிறப்ப தீட்டுன்னு சொல்லி அவள ஒதுக்குறது எந்த வகையில அது நியாயம்? அ நான் ஒரு நர்சரிக்கு போயிருந்தேன். இப்ப சமீபத்தில ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தேன். அந்த நர்சரியில நான் கேட்டேன். இந்த செடி வாங்கும்போது கேட்டேன். "எப்பா நம்ம இடத்துல இந்த வெத்தல கொடி வச்சாலும் வரமாட்டேங்குது. கருவாப்புல வச்சாலும் வரமாட்டேங்குது. எலுமிச்சை கன்னு வச்சாலும் வரமாட்டேங்குது. என்னடா பண்றது?" அப்படின்னு அவன்ட்ட கேட்டேன். அவன்கிட்ட நான் எதார்த்தமா கேட்டேன். அவன் ஏதாவது ஐடியா குடுப்பான் அப்படின்னு சொல்லி. ஆனா, அந்த கூமுட்ட பையன் என்ன பதில் சொன்னான்னா, "தீட்டு உள்ளவங்க பக்கத்துல போக்கூடாதுங்க" அப்படிங்கும். என்னடா தீட்டு உள்ளவங்க பக்கத்துல போறதுக்கும், செடி வளராம இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவன் இந்த மாதிரி சொல்றான். "தீட்டு உள்ளவங்க பக்கத்துல போக்கூடாதுங்க. இந்த 3 செடிக்கு ரோசம் வந்துரும், விளையாது" அப்படி சொல்லி சொல்றான்.
முட்டா பயலுக. அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது ஒரு பெண்ணு இருந்தா அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் உண்டு தான். அதனால பெண்ண வந்து தீட்டுன்னு சொல்லி ஒதுக்குறதுக்கு இதுக்கெல்லாம் மார்க்கத்துல அனுமதி கிடையாது. ஹஜ்ரத் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வாட்டி ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட போனாங்க. போயிட்டு சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலன் நபி வ அலா அஹ்லி அப்படின்னாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா பதில் சொன்னாங்க. பதில் சொல்லிட்டு, மர்ஹபா மர்ஹபா வாப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ளார கூப்பிட்டாங்க. அப்போ ஹஜ்ரத் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு மசாயில் கேட்கணும். எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வெட்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னார். அப்போ ஆயிஷா அம்மா சொன்னாங்க, கேளு மகனே, நான் உனக்கு அம்மா. உம்மஹாத்துல் மூமினீன். ரசூலுல்லாவினுடைய மனைவியர்கள் எல்லாமே வந்து மூமின்களுடைய தாய்மார்கள் தான். அதனால தான் ரசூலுல்லாவுக்கு அப்புறமேல ரசூலுல்லாவுடைய மனைவியர்கள் யாரும் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. கிடையாது. ரசூலுல்லா தான். ரசூலுல்லாவுக்கு முன்னால வேணா பண்ணியிருப்பாங்களே தவிர, ரசூலுல்லாவுக்கு அப்புறமேல அவங்க யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்றதுக்கு அனுமதி இல்ல. எப்ப ரசூலுல்லாவ நிக்காவுல கொண்டு வந்துட்டாங்களோ, அப்போ அப்போ உம்மஹாத்துல் மூமின்களுடைய தாய். அதனால ஆயிஷா அம்மா சொன்னாங்க, பாரு மகனே, நான் உனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறேன். நீ எனக்கு காயிமுல் மகாம். நீ எனக்கு மகனாக இருக்கின்றாய். ஸோ அதனால மகன் தாய்கிட்ட என்ன இருக்கப்பட வேண்டியது இருக்குது கேளு. என்ன கேட்கணுமோ நீ கேளு அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்க. அம்மா ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க. அப்ப அவரு கேட்டார். என்ன கேட்டாரு அப்படின்னு சொன்னா, அம்மா ஒரு ஆணுக்கு தன்னுடைய பீரியட்ஸ்ல இருக்கக்கூடிய மனைவி இடத்துல என்ன ஹலால் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஆயிஷா அம்மா அவங்க கிட்ட. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அப்போ ஆயிஷா அம்மா இருக்கிறாங்களே, அவங்க சொன்னாங்க, வெஜினாவை தவிர எல்லாமே ஹலால் தான். வெஜினா மட்டும் ஹலால் கிடையாது. அதை தவிர பாக்கி எல்லாமே ஹலால் தான். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் செக்ஸ் இதெல்லாம் வந்து பீரியட்ஸ் டைம்ல கூட வந்து ஹலால் தான் அப்படின்னு உலமாக்கல் கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து வெஜினா வரைக்கும் கொண்டு போயிரும் அப்படிங்கிற பயமும் இருக்குது. ஸோ அதனால ஒதுங்கி இருக்கிறதே நல்லது. அதுதான் சிறந்த ஒரு விஷயம். ஆனா மற்ற எல்லா விஷயமும் வெஜினாவை தவிர ஹலால் தான் அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மா இந்த ரிவாயத்துல சொல்றாங்க. இப்னு ஜரீர்ல இந்த ரிவாயத் இருக்குது. சனதுகள் பலவிதமான சனதுகளோடு இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஹஜ்ரத் உம்முல் மோமினீன் ஆயிஷா சித்திகா அம்மா அவங்க இந்த வார்த்தையை சொன்னதாகவே அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கிரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற உலமாக்களுடைய ஃபத்வாவும் இதுதான். ஆக மொத்தத்துல என்னன்னா, பீரியட்ஸ்ல இருக்கக்கூடிய மனைவியோடு உட்காருவது, படுப்பது, அவளோடு சாப்பிடுவது, குடிப்பது, வீட்டுல வந்து அவ எப்பயும் போல இருக்கலாம். அதுல ஒண்ணுமே அவளுக்கு தங்கு தடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாப்பாட்ட தனியாக்கு, அ இருக்கிற இடத்த தனியாக்கு, படுக்கைய தனியாக்கு, அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அதெல்லாம் வந்து அநியாயத்திலும் அநியாயம், மகா பெரிய அநியாயம் அது. அந்த மாதிரியெல்லாம் செய்யவே கூடாது. அதெல்லாம் வந்து நம்மளுடைய கல்ச்சரே கிடையாது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைய நான் கழுவி விடுவேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய மடியின் மீது நபி அவர்கள் படுத்துக்கொண்டு குர்ஆன் ஷரீஃப ஓதுவாங்க. ஆனா நான் இத்தனைக்கு நான் பீரியட்ஸ்ல இருப்பேன். நான் மாதவிடாய் நேரமாக இருப்பேன். நாயகம் அவர்கள் என் மடியில படுத்துக்கிட்டு குர்ஆன் ஷரீஃப் ஓதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மா சொல்றாங்க. நான் எலும்பை எடுத்து அதை உறிஞ்சு ரசூலல்லாஹ் இடத்துல கொடுப்பேன். நான் உறிஞ்ச இடத்துல நபி அவர்கள் வாய் வச்சு அந்த எலும்புல ரசூலல்லாவும் உறிந்திருக்கிறார். நான் தண்ணீரை பருகிவிட்டு நபி அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கணவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவங்களும் அதே இடத்துல வாய் வைத்து நபி அவர்களும் தண்ணீர் பருகி இருக்கிறார். இத்தனைக்கு ஆயிஷா அம்மா அந்த நேரத்துல அவங்க பீரியட்ஸ் உடைய டைமாகத்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ரசூலல்லாஹ் என்ன தீட்டுன்னு சொல்லி ஒதுக்குனாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து செய்யவே கூடாது. இந்த மாதிரி தீட்டுன்னு ஒதுக்குற வேலையே வந்து வச்சுக்க கூடாது.
அதுதான் இந்த ரிவாயத்துகள் எல்லாம் சொல்லுது. அபூதாவூதுல ஒரு ரிவாயத் இருக்கின்றது. என்னுடைய பீரியட்ஸ் உடைய ஆரம்ப தினங்களிலே, அதாவது பெண்களுடைய பீரியட்ஸ் உடைய ஆரம்ப நாட்கள் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு வயிற்று பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு இரத்த கசிவுகள் நிறையா போகும். அது மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ அந்த ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய பீரியட்ஸ் உடைய ஆரம்ப நாட்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னோடு என் படுக்கையிட ஒரு போர்வையிட நாங்கள் தூங்கி இருக்கிறோம். பெருமானாருடைய ஆடையில ஏதாவது ப்ளீடிங் ஆயிருச்சு, ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணிய கொண்டு வர சொல்லி, அந்த துணியில அந்த எந்த இடத்துல ப்ளீடிங் ஆயிருச்சோ, அதில மட்டும் தண்ணிய ஊத்தி, அத நபி அவர்கள் கசக்கி போடுவாங்க. அவ்வளோதான். ஆடையில பட்டா இப்படி. உடம்புல பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, உடம்பையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணிய போட்டு, அத சுத்தம் பண்ணிட்டு, பிறகு அதே ஆடையை உடுத்திக் கொண்டு நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் சொல்றாள். அபூதாவூதுல ஒரு ரிவாயத் இதுவும் இருக்கிறது. ஹஜ்ரத் சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் எப்போ பீரியட்ஸ்ல ஆயிருவேனோ, அப்போ நான் என்னுடைய படுக்கையில இருந்து இறங்கி, நான் ஒரு ஒரு சாக்கு துணிய, ஒரு போராவ ஒரு போரா சாக்கு சொல்றாங்கல்ல, அந்த போரா சாக்க விரிச்சு, நான் அந்த போரா சாக்குல போய் படுத்துருவேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பக்கத்திலேயே வரமாட்டாக, நான் சுத்தமாகிற வரையிலும் அப்படின்னு. அப்ப இந்த ரிவாயத்து பார்த்தீங்கன்னா, தனியா படுக்க வச்ச மாதிரி இந்த ரிவாயத் இருக்குது. அப்ப இந்த ரிவாயத்துக்கு உலமா பெருமக்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது பேணுதலின் அடிப்படையில நபி அவர்கள் அவங்க பேணுதலின் அடிப்படையில ஆயிஷா அம்மா கணவன் மனைவிக்குள்ளார பேணுதல் அடிப்படையில 2 பேரும் பிரிஞ்சு படுத்தாங்கன்னா அது வேற விஷயம். அது ஒண்ணும் தப்பு. நீ தீட்டு அதனால நவுந்து படுடி அப்படின்னு சொல்றது, இது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி தனியா போய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி படுத்தாக அப்படின்னா, இது பேணுதலின் அடிப்படையில தானே தவிர, இதனால இத வந்து கூட படுக்கிறது ஹராமு, தடுக்கப்பட்டது அப்படியெல்லாம் வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. இது சம்பந்தமா இன்னும் நிறைய விளக்கங்கள் பேசணும். இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.